கம்ப்ளீட்லி இல்ல பெரியாரிஸ்ட். பெரியாரிஸ்ட். பட் ஆனா அவர் வந்து விஜய் இது சாரி எம்ஜிஆரை தான் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. பட் கம்ப்ளீட் பெரியாரிஸ்ட் அவரு. பெரியாரோடைய தத்துவங்கள் எல்லாத்தையுமே நல்லா டீப்பா ஆழமா எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளு. பட் ஆனா அவருமே என்னைக்குமே போய் கலைஞருக்கு இவ்வளவு முட்டாளா அவர் கொடுத்தது கிடையாது. இப்ப இந்த ஸ்டாலினுக்கு ஒரு துதி பாடுறாரு தெரியுமா? இந்த மாதிரி துதி பாடல்லாம் அவர் வந்து கலைஞர் இருக்கும்போதோ, ஜெயலலிதா இருக்கும்போது கூட பாடுனது கிடையாது. இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி சத்யராஜுமே ரொம்ப பயாஸ்ட். ஏன்னா பொலிட்டிக்கல்ல இருந்து அந்த 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 பொலிட்டிக்கல் ஐ மீன் சாரி அந்த சினி ஸ்பேஸ்ல வந்து டிஎம்கே ஆட்சி அமைக்கும்போது யாருமே சப்போர்ட்டுக்கு வரல. அப்ப முதலா வந்து ஸ்டாலின் வந்து திரைத்துறையில இருந்து ஒருத்தர் புகழ்ந்து பேசினாருன்னா அது சத்யராஜ் தான். ஸோ அந்த பேட்டர்னை செட் பண்ணி கொடுத்ததுனாலுமே சத்யராஜ் வந்து ஆஹா ஓஹோன்றது கிடையாது. ஸோ அதான் சொல்றேனே இது. இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ மேடையில பேசு. உன்ன வேணான்னு சொல்லல. நீ வாங்குன ரூ. 200க்கு நீ ஏதாவது கருமத்த பேசி தான் வைக்கணும். நீ எடுக்க வாந்தியா அவங்க கேட்டு தான் ஆகணும். அதான் அவனுங்க தலையெழுத்து உட்காந்துட்டு இருங்க தலையெழுத்து. நம்மளுக்கு என்ன விஷயம்? நீ என்ன பேசுறன்னு தானே மேட்ரு. நீ வந்து விஜய பத்தி, அரசியல பத்தி நீ பேசு. அது என்ன தனிநபர் தாக்குதல் மாரி நீ வந்து ஃப்ளைட்ல போனா உங்க சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். என்ன விஜய் ஃபிளைட்ல போறாருன்ற கேரவன்ற ஓகே. இப்ப உதயநிதி கூரை வீட்டுல இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் வந்து ஓட்டு வீட்டுல இருக்கிறாரா? ஐயோ ப்ரோ, அதான் சொல்றேன்ல இந்த இல்ல இவன் அப்பா இவங்க அண்ணன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க ஆஹ் அப்பா என்ன நான் என்ன படம் நடிக்காம என்ன இங்க இது பண்ணிட்டு இருக்கீங்களா? கல்லு உடைச்சு முடிச்ச மூட்டை தூக்கி படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. இல்ல மூட்டை தூக்குனாங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பண்ணாத தொழில்ன்றது கிடையாது. அங்க சம்பாதிக்காத துறைன்றது ஒண்ணு கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. இன்க்ளூடிங் சினிமா வரைக்கும் என்ன அவனுங்க என்னவோ வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அரசியல் அன்னைக்கு மண் தோன்றா காலத்து காமராஜர் அரசியல் பண்ற மாதிரியும் நம்ம எல்லாம் வந்து வெள்ளக்காரனாட்ட சொகுசா வானத்துல நின்னு அப்படியே மக்கள் எட்டி பார்க்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை கேள்வி கேட்க வக்கீல் இல்லாம சொந்தமா சம்பாதிச்ச பணத்தை வயிற்றுச்சல் படிச்சிட்டு இருக்கு. அவர் என்ன வந்து டாக்ஸ் கட்டாம இருக்கிறாரா? இல்ல உங்க அப்பா மாதிரி பாகுபலி அப்படின்னு போய் அவன் காலை தூக்கி தலையில வச்சு நடிச்சிட்டு இருக்கிறாரா? சொந்த தமிழ்னா சொந்த மொழியில சொந்த மக்களுக்காக தான் சம்பாரிச்ச பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, தான் மக்களுக்காக வந்து நிக்கணும்னு அரசியல் வந்திருக்காரு தவிர ஒப்ப மாதிரி நாளுக்கு ஒரு வேஷம் போடல. அவுத்து விட்டுனா அவுந்து போயிடும். சரி தமிழமானம் சேர்ந்து போயிருவன் தான் ஒரே நானும் அதான் வார்த்தைக்கு பாக்குறேன். இத பேசி விட்டா கண்ட மணிக்கு பேசி இருக்கு. விட்டுருவோன்ட்டு ஒரே ஒரு இதுக்காக இல்ல சைலண்டா இருக்கேன் நானு. தளபதிக்காக. இல்ல நான் கண்ட மணிக்கு பேசுற பேசி விட்டு பேச்சு வந்து போயிடுவேன் அவங்க நானு இவள. இல்ல அவங்க அண்ணன் பேசுனா என்னத்துக்கு ஆகும்? இப்ப தங்கச்சி அதுதான் பேசுற சொல்றேன். அவங்க அப்பா மட்டும் என்ன ஒழுக்குமை ஐயோ என்ன ஏன் இவனுங்க எல்லாருக்குமே என்ன அதேதான். எனக்குமே கருமையா இந்த புடிச்சு. இல்ல பெருசா இல்ல இப்ப வாயில சிபி வச்சுட்டு சத்யராஜ் பேசுனா என்னத்துக்கு ஆகும்? வச்சு இல்ல சும்மா அதான் இல்ல வாய வச்சு சும்மா இருக்க இல்லடா மாட்டான் அதான் அலெக்ஸ், சிபி வாங்கிட்டு வந்து உனக்கு இருக்கட்டும். தெரியல, அவன் தளபதி ஃபேன்ரா. ஓகேவா? அவன் வந்து பக்கா தெரியும் தளபதி தெரியும். ஃபேனு. இல்ல இவன் தெரியாதா? இல்ல ஒரு டைம் கர்நாடகா இஷ்யூல வந்துட்டு கர்நாடகா போட்டது செம்ம இருக்குதான். அப்ப தமிழ்நாட்டுக்காரனுங்க இவனுங்க மாசம் தான் பார்த்தானுங்க. பாகுபலி ரிலீஸுக்கு முன்னாடி வந்துட்டு கர்நாடகால ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஆமா ஆமா தெரியுமா? தெரியும் அது அந்த தெரியும் டைம் நிறைய பேருக்கு ஞாபகம் தெரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல போயிட்டு ஐயா சத்யராஜ் ம். மன்னிப்பு கேட்டான். அப்பதான் பாகுபலி ரிலீஸ் பண்ணாங்க கர்நாடகால. நான் முதுகுல குத்த மாட்டான் அத குத்த எனக்கு நான் என்ன சொல்றேன்னா இல்ல அதாவது சுச்சுவேஷன் தான் மண்டி மண்டி போட்டு போட்டு மண்டி நான் போட்டான். என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உன் அப்பன் உன் அண்ணன்லாம் யாருன்னு கேளு. என்ன கண்ணை திறந்து பாரு. நீ இன்னைக்குதான் வந்து உனக்கு ஏதோ ஏதோ புக்கு கொடுத்த மாதிரி படிச்சு வந்து வாந்தி எடுத்து வைக்காத. உன் தலையெழுத்துக்கு நீ வந்து வாந்தி எடுத்து வைக்காத. தயவு செஞ்சு சொல்லிட்டேன். நாங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோன்னா இல்ல அப்புறம் வேணாம். ரொம்ப இல்ல மோசமா இப்ப போயிடும் புரியுது அவனுக்கு சொல்லிட்டேன். அது ரியாக்ஷன் அது எதுக்கு வந்திருக்குன்னு பாத்தியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் செட் ஆயிடுச்சு. அது இது சத்யராஜ் வந்து ஒரு சினிமால ஓகே அடுத்து பெரியாரிஸ்ட் அப்படின்னு போயிட்டாப்ல. இப்ப சிபி வந்து இது சினிமா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல. சரி என்ன பண்ணலாம்னு கேட்க போகும்போது இந்த ஒரு எதுவுமே இல்லைன்னா இது பதவி தரேன். நீ எதுவுமே இவ்வளவு நாள் வந்து எதுவுமே பெரியாரிஸ்ட் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கத்திரிக்காப்ல இல்ல. எதுவுமே சத்யராஜ் கத்திரிக்காப்ல இல்ல. எது பெரியாரிஸ்ட் திமுக தூக்கிக்கிட்டு ஏங்க அதுக்காக இவங்க போனா போகுதுன்னு ஒரு இது ஏம்மா பிச்சை மாதிரி அதான் போட்டிருக்காங்க. அதான் நரேட்டோ. அதுக்காக இந்த கத்து ஏம்மா கத்து ஏங்க கத்திக்கிட்டு எதுவுமே இல்லைன்னா ஒரு நியூட்ரிஷன் உனக்கு டாக்டர் தானே. இஃப் டோன்ட் மைண்ட் அதுதான் நினைக்கிறா. நியூட்ரிஷன் டாக்டர் தானே. நீ நியூட்ரிஷன் டாக்டர் வேலையை பார்த்துட்டு ஆமா அந்த ஆமா பொழப்ப ஓட்டு. அப்படி இல்லையா டாக்டரா? அப்படி இல்லையா ஆமா எங்கன்னா வந்து இந்த துப்பு யாரு டாக்டர்? சத்யராஜ் பொண்ணுதான். டாக்டர் இல்ல அது நியூட்ரிஷியன்ஸ். நியூட்ரிஷியன்ஸ்டா. அது நியூட்ரிஷியன்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். டாக்டர்ஸ்னு சொல்லுவோம்னு வச்சுக்கேன். சரி நியூட்ரிஷியன்ஸ் ஓகேவா. நான் என்ன சொல்றேன்னா அப்படி முடியலையா சத் துப்புரவு பணியாளர்கள் கூட கூட சேர்ந்து நீ சென்னையை சுத்தப்படுத்து.
அதுல உழைச்சு வேர்வையில சிந்தி இல்ல சம்பளம் அது வாங்கு. மேக்சிமம் இல்ல. ஒரு வந்து நீ வந்து ஐடி விங்ல வந்திருக்க, ஓகே, நீ வந்து டிஎன்கே ஐடி ப்ரீவியஸா நீ உன்னோட மிகப்பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்ன? சரி, நீ வந்து சமூக தொண்டாட்டி இருக்கங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இது வரைக்கும் எத்தனை பேரை நீ ஹெல்ப் பண்ணிருக்க அரசியலுக்கு பேசுறதுக்கு? எதுவுமே இல்ல. உங்க அப்பா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்காக நாங்களும் நொட்டுவோம்னா இல்ல நீ நாங்க குத்ததை ப்ரோ இவன் வாயில வச்சு. யார் கொண்டு வந்தா வரட்டும் bro. நீ பேசு, அரசியல் பேசு. ஆனா நீ அங்க வந்து தனிநபரை தாக்குதல் பண்ற மாதிரி பேசி ஆஹ் கீசி வச்ச நெக்ஸ்ட் போயிட்டு வாந்தி கக்கி வச்ச அப்புறம் பயங்கரமா இருக்கும் பாத்துக்கோ. அது உனக்கு தான் நாரும். அது உன் ஃபேமிலியே நாரி போயிடும். அது அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பேரை கற்பழிச்சாங்க. சரி, ட்ரெயின்ல போற ஒரு கர்ப்பிணி பொண்ணை தள்ளி விட்டாங்க. அந்த சிச்சுவேஷனை வாய் திறக்க இந்த பொட்டை வந்துகிட்டு எதுக்கு இந்த டைம்ல வாய் திறந்தாரு? ஏழு 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 ப்ரோ முதல்ல அது வந்து இல்ல அரசியல் வந்தாச்சுன்னா கொஞ்சம் மூடிக்கிட்டு அசிங்கமா பேசாம இருக்கேன். அப்புறம் என்கிட்ட தான் வந்துட்டு என்ன கேட்பாங்க, நம்மள எவனோ அதான் இல்ல 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 இப்ப இல்ல சத்யராஜ் திட்டுறதால இல்ல சத்யராஜ் திட்டுறதால இங்க அவன் எந்த மயிரும் இங்க கேஸ் போட போறது இல்ல. ஆனா நம்ம சைட்ல நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க மூதேவிங்க. எனக்கு என்னன்னா கேஸ் போட்டா கூட நான் 1000 கேஸ் எடுத்துப்பேன்டா. எனக்கு அட்வைஸ் வாங்குறது தான் டென்ஷன் ஆகும். அதான் சொல்றேன். வார்த்தைக்கு தடித்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம திமுக கிடையாது. ஏன்னா இல்ல இருக்கிறதுல டென்ஷன் என்னன்னா இல்ல சொந்தக்காரன் அட்வைஸ் பண்றான்றதே பெரிய பெரிய பிடிக்காத விஷயம். இங்கெல்லாம் இவன்ட்ட அட்வைஸ் வாங்குவான். அதான் அலெக்ஸ், நான் சொல்றேனே, அட்வைஸ் பண்ணா கூட கேட்டுப்பான். இவனுக்கு அலறுவானுங்க தெரியுமா? நாட்டிலேயே நடக்காத மிகப்பெரிய குத்தம் நடந்த மாதிரி அப்படியே போட்டு பிளாஸ் நியூஸ போட்டு பாலிமர் நியூஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவானுங்க. தாவகைக்காரர்கள் ஸ்பேசில் பேசிய விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலறுவானுங்க. அதை நினைச்சாதான் தெரியாதா? இல்ல வந்து இல்ல பொன்முடி எல்லாம் பேசினாங்கன்னா நம்ம அமைச்சரே கரெக்டா அமைச்சரே பேசுற ஒழுங்கா அடக்கி வச்சுக்கிறதுக்கு வக்கில்ல அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண. இது நம்மள சொல்லுவாங்களோ? மேட்ரு எங்கெங்கயோ போகுது. செருப்பு சாணியோட இவங்க நிறுத்திடுங்க. அதோட நிறுத்திடுங்க. ரொம்ப கெட்ட வார்த்தை போடுவாங்க. நான் அத கூட பேச மாட்டேன். தனிப்பட்ட தாக்குதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படி பேசினாங்கன்னா போடா திமுக காரா அப்படின்னு திட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதான். போடா திமுக காரன். ஆமா, போடா திமுக காரா. அதுவே போதும். அதுவே நல்லா இருக்கும். இதுல என்ன விஷயம்னா, நம்ம ஐடி விங்கன்னோடனே தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் விஜய் பேசுற அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே போட்டுவானுங்க. விஜய் திட்டி பேசுவையா? அவர் தனிப்பட்ட விவகாரத்தில் மூக்கு நுழைப்பியா? அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட அதிகமாக பேச முடியுமா? இது எல்லாத்துக்கும் ஆம் ஆம் ஆம். 200 ரூபாய் தான் சம்பளம், சரியா? ஆம். மானம் ரோசம் இருக்கா? இல்லை. அவதூறு பரப்புவியா? ஒண்ணு மட்டும் உண்மை மக்களிடம் சொல்லுவியா? இல்லை. கோசம் 5 ரூபா தரேன் கோசம் போடுவியா? வாழ்க. அதுதான் நீங்க நல்லா பாருங்க. இறந்தவனே அவன் அடுத்து முக ஸ்டாலினை பத்தி பேசுறான். உதயநிதி வாழ்குதான். முதல்ல உதயநிதி வாழ்க, அதுக்கப்புறம் தான் முக ஸ்டாலின். சேகர் பாபு பத்தி பேசிச்சுப்பா அந்த பொண்ணு. அது கேட்டியா இல்லையா? இது வேற. சேகர் பாபு வந்து அது கேட்க நான் அந்த பொண்ணு பேசுனதே கேட்கல. முதல்ல ரோல் மாடல் மாதிரி இல்ல, எனக்கு கேட்டேன். நான் வந்து கொஞ்சம் கேட்டேன். பார்த்தா அந்த கேரவன் அது இதுன்னு பேசுறா. எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு. கண்ட்ரோல்யா கண்ட்ரோல். நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலை விக்னேஸ்வரன் ஒருத்தர் எல்லாம் போயிட்டாரு. அதனால எல்லாம் ஆடுறீங்க. அவர் வந்தாருன்னா அவ்வளவுதான். எல்லாம் ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் வரைக்கும் பிடிச்சி ஒரே ஆட்டே பேசக்கூடாது, அப்படி பேசாது, நீதி நேர்மை நியாயம் பார்த்துருப்பாரு. ரொம்ப நாளா தலைவனை காணும். ஓகே, அடுத்த ஒரு விவகாரம். கொஞ்சம் சினிமாவை தொட்டுட்டு போலாம். அலெக்ஸ், எங்க வீட்டுல ஒரு 3 சேரை காணும்டா. இது போட்டுருக்கு பாத்தீங்களா? அந்த இதுக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து இது வழக்கு தொடர்ந்து எல்லாரும் பேசுறீங்க. அதுதான் ஃபர்ஸ்டே பேசிட்டாரு. அதுக்கு வந்து திரும்ப வந்து இவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, ட்ரோல் பண்றானுங்க. ஏப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பாசிட்டிவான விஷயம், சூர்யா ஃபேன் சைட்ல இருந்து ஒரு ஐடி ஒண்ணு இருக்கு, போட்டிருந்தாப்புல. அவர் சென்னையெல்லாம் நான் இல்லை, நான் வந்து வெளியூர். அவர் போட்டிருந்தாரு ஆல் ஓவர் இந்த பூந்தமல்லி, அப்புறம் வேற இன்னும் 2-3 ஏரியாலாம் போட்டு
டிவிகேவோட தண்ணீர் பந்தல் தான் ரொம்ப அதிகமா இருக்கான். எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்குதான். பெரும்பாலும் சென்னையில வந்து. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட்னு போட்டிருந்தா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். நோட்டீஸ் பண்ணி சொன்னதுக்கு. ஏன்னா நாங்களாம் வெளியூர் எங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல. பார்த்துட்டு சொல்றாங்க இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். நம்ம ஆட்கள் சொல்றது வேற. ஒரு வேற ஒரு ஃபேனுக்கு இதுவா இருந்துட்டு அவங்க சொல்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை இப்பதான் உருவாகுது. நியூட்ரல் வந்து நம்ம பக்கம் வர்றது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சேஞ்சஸ் நிறைய தெரியுது. அஜித் பண்ட் சைட்ல இருந்தே சேஞ்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரோல். அஜித் பண்ட் சைட்ல நிறைய பாசிட்டிவ் வருது. இந்த தடவை இந்த படத்தை அடிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் அடிக்கலாம். நாங்க சும்மா ஒரு தமாஸ்க்கு தான் போட்டிருக்கணுமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. சும்மா ஒரு தமாஸ் ஒரு நெகட்டிவ்னு இல்லாம இருந்தா எப்படி? அது இருந்தா தானே இது. ஆனா இந்த தடவை இந்த படத்தை கூட நம்ம சைட்ல பெரும்பாலும் யாரு இந்த வாட்டிலாம் ஓடனா அவ்வளவு பெரிய ஓட்டம் நெகட்டிவ்லாம் இல்ல சரியா. நம்மளுக்கு பீஸ்டுக்கு பண்ண அளவுக்கோ இல்ல லாஸ்ட் கோட்டுக்கு பண்ண அளவுக்கு கூட வந்து ஒரு அந்த அளவுக்கு நெகட்டிவ் கூட நம்ம இது பண்ணல. மேக்சிமம் நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். பெருசா வந்து வெளியே போஸ்டோ இல்ல ட்ரோலோ அந்த அளவுக்கு கூட போல. இல்ல அந்த அந்த சரியா நம்ம வந்து அபியூஸ் பண்றோம் அதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சு. அதை மட்டும் தான் பெருசா தூக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாலிடிக்ஸ் நோக்கி வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் டர்ன் ஆயிடுச்சு. சுத்தமா அதாவது ஓசூர் வரைக்குமே நம்மளுக்குதான் வந்து சப்போர்ட் இருக்கு. செகண்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு வந்து இது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த வக்ஃபு திருத்த மசோதா எதிர்த்து வந்து முஸ்லிம்கள் எல்லாருமே வந்து இந்த 5 to 8 மணி வரைக்கும் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல வந்து பெரும்பாலும் இந்த எஸ்டிபி கட்சி எல்லாருமே வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கா சார்பா வந்து ஒரு பெட்டிஷன் டிஎம்கேக்கு வந்து பெரிய கொடைச்சலா இருக்குது. புரியுது அவங்களுக்கு. இவங்க வந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம வந்து திமுக கொடியை தூக்கிட்டு போய் நின்றுலான்னு. அங்க எஸ்டிபிஐ வந்து தாவேக்கா கொடியோட வந்து நிச்சயம் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இல்ல நீங்க சார் நீங்க உண்மையிலேயே சிறுபான்மையருக்கு ஆதரவு வந்திருந்தா இந்நேரம் திமுக ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே. ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். நீங்க இந்த விவகாரத்துல ஏன் பண்ணல? தாராளமா பண்ணிருக்கலாமே. அந்த போராட்டத்தினால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே மாத்திர முடியல. நான் சொல்றேன் கவனம் ஈர்ப்புதான் இதை பத்தி பேசுவாங்க. இதுக்கு எதனா ஒரு வழி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் மாசம் வச்சுட்டு மொத்தத்தையும் ஒன்றா வச்சுட்டு பேசிக்கலாம். அடுத்த கேஸ் போடுவாருன்றது யாருமே பார்ப்பாங்க. பாத்தகக்காரனுக்கு வந்து எல்லாம் புலம்புறான். கேக்குதா இப்போ ஓகே. இப்போமா இவனுங்க என்னன்றானுங்க, சண்டே இன்னைக்கு எப்படி ஒரு கேஸ் போட்டிருப்பாரு, வக்கீல் கூட எந்திருக்க மாட்டாரு, சுக்கரன் பணம் இது எடுத்து போட்டு அவர் பேர் வழக்காடுவார் அப்படி இப்படி. இது ஒரு சோர்ஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நியூஸுக்கு வந்து ஆக்சுவலா வந்து அடுத்த மூவ் கேஸ் ஃபர்தரா இருக்கும்போது வழக்குன்னு ஒண்ணு போகும்போது தான் அடுத்த ஸ்டெப்ல இருக்கும் இல்லையா ஒரு பெண்டிங்ல சொல்லிட்டு, அது மாதிரி ஒண்ணு இருக்கும்போது இது வந்து வெளியே வந்துட்டு இருக்குது தெரியுதா. அந்த மாதிரி விஷயத்தான் அது லீக் ஆனதுதான் வந்திருக்கு. அது நம்ம ஆட்களுக்கே வந்து நியூஸ்ல போடுறதுனால தான் தெரிஞ்சுது. சரியா, இது இல்ல அதுக்கு இந்த விஷயமே நடக்கலாம் ஆல்ரெடி நம்ம சைட்ல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லப்பா இது ஏதோ வேற மாதிரி நியூஸ் வருது, இது கிடையாது, இன்னும் அந்த ஸ்டெப் போடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது நடந்துட்டு தான் இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு. அதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து கதறானுங்க வந்து. நான் என்னன்றேன், சாப்பாடு நீ போட்டாலும் ஒண்ணுதான், நான் போட்டாலும் ஒண்ணுதான். பசிக்கிறவனுக்கு வயிறு ஆறணும், அதுதான் கான்செப்ட். அது என்ன வந்து நீ போடக்கூடாது நான் மட்டும் தான் போடணும், என்ன நீ வந்து என்ன பண்ற வெறும் இவங்களை பத்தி தெரியாது அவங்களுக்கு. இவங்களை பத்தி தெரியாது. இவங்க ஸ்டிக்கர் ஒண்ணு ஆளாச்சே, புரியுதா உங்களுக்கு? ஸ்டிக்கரு புரியுதா? அந்த அளவுக்கு அந்த மத்த உதவியை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட் பண்றது இதெல்லாம் இவங்களோட பொழப்பு தான். நீ வந்து இந்த விஷயத்துல ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கோ. நான் என்னன்றேன், நீ வந்து குண்டால இருக்கிற எல்லா சோத்தையும் நீ துண்ணுபிட்டு பசியில உட்காந்துட்டு சோறே போடாம வெறும் கரண்டியை கிண்டிட்டு இருக்க. எங்க ஆள் வந்து சமைஞ்சு எடுத்துட்டு வந்து இது நல்லா இருக்கு இது சாப்பிடுவான்னு கூட்டு பொருளோட வச்சு அவனை சாப்பிட வைக்கிறாரு. அரசியல் கலான்றது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் லஞ்சம் லாவணியம் இல்லாம எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆட்சியை சொல்றாங்களோ முன்னாடி இருந்த தலைவர்கள் பேர, அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் தான் அவர் நினைக்கிறாரு. நீ அதெல்லாம் இல்ல, இன்னும் ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு மத்திய மாநில அரசோட சண்டை இதை வச்சே ஒரு அரசியல் பண்றது, அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவு மாதிரி போட்டு இன்னுமே எல்லா நியூஸ் சேனலும் டிபேட்ல திமுக கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஏடிஎம்கே கிட்ட காசு இருக்கு, அவங்க எல்லாம் காசு கொடுத்து ஜெயிப்பாங்கன்ட்டு இந்த அனலிஸ்ட்
இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றவனும் ஐயோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது பேரே வராம போயிடுச்சு பாரு எனக்கு வாயில. சை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னையா நிலைமை இப்படி போச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவனுங்கெல்லாம் உட்காந்து இந்த பத்திரிகையாளர் உட்காந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு திமுக கிட்ட பலம் இருக்கு, திமுக கிட்டயும் ஏடிஎம்கே கிட்ட பலம் இருக்குன்னு ஒரு மீடியால உட்காந்து பேசுறானுங்க, நியாயப்படுத்தி பேசுறானுங்க. அத ஆங்கர் உட்காந்து இல்ல கவனிச்சிட்டு இருக்கான். அத வந்து நியாயப்படுத்துறானுங்க பாரு. காசு ஆக்சுவலா கொடுத்து வந்து தடுத்துருக்கணும். ஜெயிச்சிருவான், காசு கொடுத்து Worst. ஜெயிச்சிருவான்ட்டு நியாயப்படுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆங்கர் பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு தப்புங்க, இப்படி நடக்க கூடாது இப்படின்றது வந்து அவன் சொல்லணுமா இல்லையா? அத உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். சரி அதான் இருக்கிற வந்து அதான் நீ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரக்கை நார்மலைஸ் பண்ண, லிக்கரை நார்மலைஸ் பண்ண, ஆபாசத்தை நார்மலைஸ் பண்ண, மொத்த என்னென்ன கேடுகட்ட கலாச்சாரத்தை எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஊழலையும் நார்மலைஸ் பண்றான், லஞ்சத்தை நார்மலைஸ் பண்றான். நாதாரி எல்லாத்தையும் இவன் என்ன ஆனா லாஸ்ட் நாயா வரைக்கும் இவன் என்ன கடைசியில பேசுவான்? உதயநிதியை கூட நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் இது ஒரு நாயன்னு பத்தி ஆன்னு கேட்டுட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு டிபேட் ஷோல. ஏய் அவன் 1000 ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து ஜெயிப்பேன்னு 2 கட்சியை சொல்லிட்டு இருக்க, நீ என்ன அதை நியாயப்படுத்தி கேட்டுட்டு இருக்க? அதுவும் இல்லாம எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வாட்டி இவங்க எலெக்ஷன் கம்யூனிட்டி போடுறாங்க, நம்ம கிட்ட நிறைய வீடியோஸ் மாட்டோம் ஓகேவா? இவங்க பண்ற அநியாயம் அக்கிரமெல்லாம் நம்ம வீடியோஸ் மாட்டோம். மாமனை இந்த வாட்டி ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம டைரக்டா கேஸ் தான் ஃபைல். மாமனை என் ஊர்ல எலெக்ஷனே நடக்கூடாது, எல்லாருமே இவனுக்கு முதல்ல டிஸ்குவாலிஃபை ஆகணும்டா. இவனுங்க ஏரியால பண்ற அக்கிரமம் அநியாயம் கண்டிப்பா பண்ணுவானுங்க. 1-2 பண்ண இந்த மாட்டானுங்க, வாட்டி வந்து தரமா பண்ண இல்ல அவன் உச்சகட்டத்துல பண்ணுவானுங்க. பயத்தோடயே இருப்பான். ஆமா எலெக்ஷன் டைம் வர நம்ம ஜூனுக்கு அப்புறம் நம்ம கேம்பெயின் எல்லாம் பார்த்துட்டு உச்சகட்டத்துல வெறுப்புல போய் எல்லா விஷயமும் பண்ணுவானுங்க. எல்லாம் ஃபோர்ஜரியா என்னென்னலாம் இறங்கி பண்ணுமோ எல்லா கருமத்தையும் பண்ணுவானுங்க. நம்ம அதுக்கிட்ட வீடியோ எல்லாம் மாட்டோம். இந்த வாட்டி எலெக்ஷன் கமிட்டி வந்து இவனுங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணும். இன்னும் உக்காந்து இந்த காது குத்துறது பூ சுத்துற வேலையெல்லாம் வச்சு இல்ல மாஸ்டர், இது இன்னொன்னு விஷயத்த மறந்துடக்கூடாது. இவங்க வந்து எப்படி சொல்றது, கலீஜ்லயே 1ஆம் நம்பர் கலீஜ் வேணுங்க, புரியுதா? இன்னும் பாருங்க, இந்த எலெக்ஷன் நெருங்க நம்ம பசங்க மேல, இந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்க மேல, இல்ல எலெக்ஷன் நிக்கிறவங்களோட ஃபேமிலி மேல அபியூஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு இந்த டிஎம்கே பார்த்தாலே அருவருப்பா இருக்கியா? அவனுங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பு ஃபீலிங் வருதியா? பண்றது ஒண்ணு பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு இவனுங்களை பாக்குறப்ப. இவ்வளவு கேவலமான இவனுக்காடா போய் சப்போர்ட் பண்ணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒவ்வொரு நாள் தோணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா அதாவது நம்ம இவ்வளவு நாள் வந்து தெரியாம இருந்திருக்கு பாரு. அதாவது அந்த அந்த யோசனையே விடாம தடுத்திருக்கானுங்க நம்மள. இங்க பாரு பிஜேபி வந்துடும், அங்க பாரு ஊழல் வந்துடும், இங்க பாரு மதத்தால அடிச்சு சாவடிக்கிறாங்க பாரு. இவன் எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம ஒற்றுமையா இருக்கிறத வந்து எக்ஸாக்ட்லி ப்ரோ. இது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பாயிண்ட தான் நம்ம திரும்பி திரும்பி டிஎம்கே என்னதான் ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிச்சாலும் நம்ம இந்த பாயிண்ட்ல மட்டும் தான் தெளிவா இருக்கணும். ஏன்னா அவனுடைய மொத்த பொலிட்டிக்கல் நரேட்டிவுமே பிஜேபியை சுத்தி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன்லாம் ஒரு மேடையில போய் பேசுறாரு, நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு 1008 தேதிக்கு இன்னைக்கு தேதிக்கு 2 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, எவ்வளவு அன்றாட அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்கு, எதுக்கும் போராடாம டிஎம்கேவுக்கு வந்து நான் வந்து என்னை வச்சு அவருக்கு வந்து இல்ல அவருக்கு சொந்தமா கொடி கம்பம் நட்டுறது கூட வந்து அவருக்கு வந்து வக்கீல்ங்கிற விட வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதை பேசுறது கூட அவருக்கு உரிமை இல்ல, புரியுதா உங்களுக்கு? விசிகா கட்சியில சார்பா ஏற்கனவே வந்து கொடிக்கம்பம் கொடிக்கம்பம்லாம் இதான் எதுக்கு வைக்கிறாங்க? தன்னோட வந்து அடையாளத்தை, எனக்கு உரிமை இருக்கு, நான் வந்து இந்த மக்களோட பிரதிநிதியா இருந்திருக்கேன், இந்த மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த மக்களை வந்து நான் சார்ந்திருக்கேன், சோ வந்து என்னுடைய சார்பா வந்து நான் வந்து இந்த இடத்த வந்து எனக்கு வந்து இதை முக்கியம் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காண்டிதான் வந்து கொடிக்கம்பம் இதெல்லாம், புரியுதா உங்களுக்கு? அதை கூட வைக்கிற உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னது? இல்ல நீ கொடிக்கம்பம்லாம் ஒரு பாயிண்ட் நம்ம பிறகு பேசலாம். இதுல அவர் அடிமட்டமா என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஜேபி உள்ள வந்துரும், அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா நீ போய் உன் கட்சியை அடகு வச்சுக்க, நீ போய் மக்களை துரோகம் பண்ணு. ஏன்னா ஆல்ரெடி வந்துருச்சுடா, இதுல சொல்லுவாங்க வட சென்னையில அவர் செத்துட்டான்டா, அந்த மாதிரிதான் ஆல்ரெடி வந்துருச்சு. இவங்க வந்து எப்படி சொல்றது, பிகம் அப்பார்ட்டிஸ் ரைட்டா? வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து புருஷன் கொண்டாட்டி ஆயிட்டாங்க, டிஎம்கே வந்து அப்பாட்டி ஆயிட்டாங்க. அது வந்து வெளியே தெரியலையா இன்னமும், நாங்களுக்கு அப்படியே மறைச்சு வாழ்றாங்களாம். வெளியே போ, கோபேக் மோடி இதுங்கிறாங்களாம், ஷோ கட்டுறாங்களாம். நாதாரிங்க இன்னமாடா உங்க ஸ்டண்ட்லாம் நாங்க இங்க ஒர்க் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ட்வீட் எல்லாம் இன்னைக்கு மொத்த அறிவார்ந்த ஐடி செல் ட்வீட் எல்லாம் பார்க்கும்போது
ஏண்டா உங்களே தான் அறிவாளின்றாங்களடா. ஒருத்தன் என்னடான்னா டிஎம்கே என்ன பண்ணுதோ அதை அப்படியே தளபதி காப்பி பண்றாரு. அட தற்குறி பயவுகளா. அது ஏண்டா யார் சொன்னா அது யார் சொன்னா தெரியுமா? அறிவான் ரைட்டிங் யார் சொன்னா? அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்க புரியுதா அவங்களே உங்களுக்கு? சொல்லிக்கிறாங்க. அது உண்மை. உங்களுக்கு ஏண்டா உன் அறிவு புரியுதா என்னன்னு உங்களுக்கு? சொல்லுங்க. பெரியார் கொள்கையை பேசிட்டு என்ன அண்ணாவை பயங்கரமா ஆஹா ஓஹோன்னு தூக்கி பிடிச்சு பேசிட்டு கடைசியில் உதயநிதிக்கு தான் நீ போய் முட்டு கொடுக்குற. அங்கேயே நீ வந்து நடத்துற இளைஞர் பாசற கூட்டமா இருக்கட்டும், உன்னுடைய கட்சி வரலாறா இருக்கட்டும், ஒருத்தனாவது அங்க இருக்கவே ஒருத்தனுக்காவது சூடு சொரணை மானம் வெக்கம் ரோஷம் உப்புல சோறுல உப்பு போட்டு திங்கிற ஒருத்தன் கூட வந்து இளைஞரணி கூட்டத்துல இல்ல. ஒருத்தனாவது எந்திரிச்சு ஏன்டா இவ்வளவு பகுத்தறிவு பேசுறீங்களே, எதுக்குடா உதயநிதியை கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஒருத்தன் கேட்க மாட்டான். நான் எனக்கு அதாங்க யோசனையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவு பேத்துக்கு யோசனை இருக்கு. ஏன்டா ஒருத்தனு கூட சுடு மான ரோஷம் இல்ல, அவ்வளவு பயந்தா போய் முதுகெலும்பு இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க அங்க. அவனுங்க இல்ல எல்லாம் அவங்கள தொடச்சு பொறுத்த போட்டு வரைக்கும் அவங்க உட்கார்றவனுங்க. நீ எல்லாம் அங்க பேரு இல்ல ப்ரோ, அவங்கள பத்தி நீங்களாம் வந்து சிம்பிளா போற அவங்கள்ட்ட ஒரு போக்குல சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க வந்து பெரியாரிசமோ இல்ல வந்து அம்பேத்கரிசமோ எதுக்கு பேசுறோம்? அதாவது ஒருத்தன் வந்து தன்னை ஏற்கனவே எங்க அப்பா சம்பாதிச்சிட்டாப்ல, அதனால நீ எனக்கு அடிமையா இருக்கணும், அந்த மாதிரி அடிமைத்தனத்தை உடைக்கிறதுக்கு தான் வந்து அவங்க எல்லாரும் பேசணும். பெரியாரிசமா இருக்கட்டும், அம்பேத்கரிசமா இருக்கட்டும், ரெண்டுமே அதை உடைக்கிறதுக்கு தான் வந்தவங்க. நான் வந்து நீ இந்த ஆட்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது வருஷம் வரக்கூடாது. நீ அதை பொறப்பால் பேசிட்டு நீங்க ஒருத்தர் அதே துணை ஃபாலோ பண்றீங்க. முதலமைச்சர் அதுதான் பொறப்பால் துணை முதலமைச்சர் ஆனத ஒத்துக்க கூட தெம்பு திராணி இல்லையா அவனுங்களுக்கு? கேட்டா அவர் எலெக்ஷன் நான் சொல்றேன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நினைச்சாதான் இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்க நிக்க வச்சாதான் யார் வேணா சீஃப் மினிஸ்டர் வந்து ஆக்கலாம் துணை முதலமைச்சர். அது இல்லைன்னா சொல்ல. அது என்ன உதயநிதி தான் ஆக்கணுமா? அதே ஆஹ் கேள்விதான் உன்னை கேட்கிற நீ நீ இந்த கேள்விக்கு ஒரு வெள்ளை பூண்டு பதில சொல்றல. அவர் வந்து எலெக்ஷன் ஜெயிக்காம வந்தாரா? அவர் பதவியில எலெக்ஷன் ஜெயிச்சு தானே மக்களை சந்திச்சு தானே. நான் சொன்னேன் ஆமா கரெக்ட் தான். ஏன் ஒருத்தன் வந்தா தான் சொன்னேன். ஏன் வேற உதயநிதி தவிர வேற யாரும் இல்லையா? நீ உதயநிதிக்கு இல்ல நீ வந்து கொடுத்ததான் எப்படி பிரச்சனை. நீ வேற யாருக்கும் இல்ல கொடுக்க வேணாம்னு சொல்லலையே நாங்க. கொடு. கேப்பபிள் யாருக்காவது கொடு. கேப்பபிள் எனக்கு ஒருத்தவங்களோட உதயநிதி கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு நீ அந்த எப்படி அந்த வந்து இது கொள்கை பண்ணுவ? எங்க போச்சு? அந்த இல்ல இல்ல பெரியார் கொள்கை தானே ஸ்டேஜ்ல நீ பேசுற. அந்த 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 அதுதான் அந்த மேடையில் நீ என்ன பேசுற? சமத்துவம் பேசுற, சமூக தத்துவமே என்ன எல்லாருக்குமே சமம்ங்கிறது அம்பேத்கரிசமோட எல்லாமே பேசுற. அம்பேத்கரிசமோட ஒரே சென்டென்ஸ் என்ன? அவர் பேசுறது கேட்கல. எனக்கு மட்டும் தானா? இல்ல நான் பேசுறது கேக்குதா? பக் பக்கு. ஆஹா ஒரு அதான் சொல்றேன்ல, அங்க இருக்கவே ஒரு இதுல இருந்து இவங்க பாசுற கூட்டம் எவ்வளவு, இவங்க இளைஞர் அணி என்ன லட்சணத்துல செயல்படுதுன்றதுக்கு ஒரு இப்ப உதாரணம் கேக்குதா இதுதான். ப்ரோ? ஏன்னா இது கேக்குதா? அதனால கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதான் இப்ப அம்பேத்கரிசமோட மிகப்பெரிய வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னா என்ன சொல்லணும்? உழைச்சவனுக்கு அவனோட உரிமை கிடைக்கணும். அவன் எதுக்கு உழைச்சிருக்காளோ அதோட பலன் கிடைக்கணும். அதுதானே. அப்ப திமுகவுக்காக இவ்வளவுனா உழைச்சவனோட உரிமை என்ன? அவனோட பலன் என்ன? இவ்வளவுனா எம்எல்ஏவா வந்து இருந்தவனோட பலன் என்ன? அடுத்த கட்டம் நீ வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணுமோ இல்ல வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும், இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவன் வந்து எடுத்து சொல்லணும். நீ லாஸ்ட் வரைக்கும் அதுதான்டா உனக்கு மேக்சிமம் எம்எல்ஏ தான்டா. அதுக்கு மேல நீங்க கனவு காணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்க வைக்கிறது என்ன சட்டம்? அந்த மாதிரி எதுவும் சட்டம் அரசியல் சட்டத்துல இருக்குதா? முதலமைச்சர் வந்து அவங்க வாரிசுகள் மட்டும்தான் வரணும், எம்எல்ஏக்களோட வாரிசுகள் தான் எம்எல்ஏ ஆகணும். இவன் திரும்ப மன்னராட்சியை ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு. இது அமைச்சரோட இது மகன்கள் வந்து அமைச்சரா தான் ஆகணும், இது கிங் ஆக முடியாது, அரசனாக முடியாது லாஸ்ட் வரைக்கும். நைட்டோட இப்போ டிஎம்கேல இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ டிஎம்கேல எவன்லாம் ஜாயின் பண்றானோ நாளைக்கு இதுதான், நாளைக்கு இன்பநிதி வாழ்கன்னு சொல்லணும். நீ நாளைக்கு இன்பநிதிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து வாழணும்னு தான் சொல்லணும். நீ அதுதான் உன்னோட பொழப்பு, உன்னோட வந்து உரிமையே. அவனோட டிஎம் கூட அதிகபட்சம் இதுவே அறிவே அவ்வளவுதான். இன்பநிதிக்கு எந்த குழந்தை பிறந்தோ அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வணக்கம் சொல்லணும், வணக்கம் வைக்கணும், பேண்ட்ல அழுக்கு போட்டா தொடச்சு விடணும், கார் ஏறதுக்கு ஃபிளைட்ல கார் ஏறதுக்கு முன்னாடி பொன்னாடை போத்தணும். இதெல்லாம் பண்ணுவானுங்க. இந்த பகுத்தறிவாளர்கள்னு பேசிட்டு இருக்க இந்த கோமாளிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேலையும் பண்ணுவானுங்க. இவங்க பகுத்தறிவை பார்த்துட்டு இவங்க செய்யற செயல், இவங்க எம்எல்ஏ மினிஸ்டர் செய்யற செயலுக்கும் காரை துப்பிட்டு போயிடுவாங்க மக்கள். ஏண்டா இதுதான் திராவிட ஆல்ரெடி. எக்ஸாக்ட்லி. அதாங்க நீங்க பேப்பர்ல போட்டான்ல, தினமலர்ல போட்டிருக்கான்ல,
நீ கொடுத்துருக்க மக்கள் சலுகைகள்லாம் செல்லுபடி ஆகாது, உளவுத்துறை ஆஹ் ரிப்போர்ட்னு சொல்லி போட்டிருக்கான்ல. இப்போ இன்னொன்னு ஏன்னா ஒண்ணு நீ தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா? இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இவங்க ஒன் சந்தி சார் ஒன் எங்க சார் தெரியுமா சிரிக்க போகுது? இவங்க சந்தி எங்க தெரியுமா சிரிக்க போகுது? இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வருவாங்க தெரியுமா? அங்க வாங்க வாங்க போறாங்க ரிட்டர்ன்ஸ். பாத்துக்கிட்டே இருங்க. இல்ல இவங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் எக்ஸாக்ட்லி. என்னென்ன விஷயம்லாம் அங்க ரிட்டர்ன் அடிக்கும் போது கேம்பெயின் பண்றப்போ இவங்க பண்ண அன்னி- ஒரு விஷயம் அங்க ரிப்ளை வரும். இவனுங்க பண்ண அட்டுலியம், அயோக்கத்தனம். ஏன் ஒருத்தன் வந்து ரோட்ல வந்து இறங்கி நின்னு கேள்வி கேட்டா அவனை மிரட்டுறது. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டால, யூடியூப்ல. அவன் ஏரியால நிறைய கரண்ட் கட்டாது. அவன் போயிட்டு வந்து நம்ம ஸ்டாலின் தாத்தா வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் நம்பர்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். அவங்க வந்து இபி ஆபீஸ்க்கு சொல்லியிருக்கான். அது இபி காரன் வந்து மிரட்டுறான் அந்த பையனை. நீ வந்து கம்ப்ளைண்ட் குடுப்பியா? உன்னை அவ்வளவுதான் நானே. எனக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ தெரியும். என் சொந்தக்காரன் தான். அவனை உள்ள தூக்கி வச்சிருன்றான். எது கரண்ட் கட் ஆயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றவன வந்து மிரட்டுறான் அவன். ஏண்டா நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களாடா? உங்க மேல கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க இல்ல கூடாதா நாங்க? அதான் 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தோம்னா எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டுன்னு அர்த்தமா என்ன? என்ன நீ நீ அவ்வளவு பெரிய ஆள? நீ அவ்வளவு பெரிய அகாத்துக்காவா என்ன நீ? உனக்கு கம்ப்ளைண்ட் இல்ல கொடுத்தா வந்து மாஸ்டர் உள்ள தூக்கி இன்னொன்னு வைப்பியா சொல்லுவாங்க நீ? தெரியுமா? நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி அடிக்க போகும்போது இந்த ஜெயா நியூஸையோ இல்ல தினமலர் நியூஸையோ சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ பிஜேபி பி டீம், ஐயோ பிஜேபி பி டீம், மாட்டிக்கிட்ட பத்தியா டேய் நீ சொல்லணும்டா இந்த விஷயத்தெல்லாம். அப்ப சோர்ஸ் அப்ப இவங்க எல்லாம் வந்து ஜேர்னலிசம் இல்லையா? நீங்க தான் டிஎம்கேல இருந்து வந்தா மட்டும்தான் நியூஸா? அப்ப எங்கிட்ட இருந்தா நியூஸ் வருது? இப்ப இவங்கள அப்ப இவங்கதான் அன்அபிஷியல்னா இவங்களோட இது பிரஸோட உரிமையை ரத்து செய்ய வேண்டியதுதானே? எனக்கு என்னன்னா இந்த தேர்ட் கிரேட் பேச்சுக்கு வந்து வந்து இவரை வந்து நீ வந்து பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கிட்ட. ஓகே, பொன்முடிய மினிஸ்டர்ல இருந்து நீக்குன்ற நானு. நீ அதுக்கு நீக்கு. அது பண்ண மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன ப்ரோ கட்சியில நீ இருந்து என்ன நிக்கிறதே அதுல பெரிய மட்டும் விஷயம். இல்ல அதுல மட்டும் என்ன ஓர வஞ்சின? அதுல மட்டும் உனக்கு என்ன ஓர வஞ்சின? நீக்க. ப்ரோ அப்ப நீ பொன்முடியில இருந்து நீக்கினாதான் நீ நீ நியாயமானவன், நீ நல்லவன் தெரியும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், மக்கள் யோசிப்பாங்க. அதை பண்ணு. அதுல என்ன ப்ரோ உனக்கு ஒரு பொன்முடி ஓர வஞ்சன? ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ. மக்களா ஒரு ஏற்கனவே வந்து பொன்முடிட்ட வந்து இருக்க இது பிளாக் மணி எல்லாமே இவங்களோட கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பொன்முடி கொடுக்குற ஒரு அமௌண்ட் இருக்குல்ல இல்ல மன்னிப்பு மந்த்லி கேட்கறது கூட இல்ல, மன்னிப்பு கேட்டது கூட டிஎம்கே அபிஷியல் ஐடியில இருந்து ஒரு ட்வீட் வருது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வீடியோ எடுத்து போட சொல்லி அனுப்ப மன்னிப்பு கேட்க வேண்டியதுல. ப்ரோ. முதல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்கள அரெஸ்ட் பண்ணும் ப்ரோ. அவங்க இவங்கள ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணும் ப்ரோ. இவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னதுக்கு ஜெயில இருந்திருக்கணும். இவன் என்ன வெளில விட்டுட்டு இருக்கானுங்க? ஷவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கொட்டினவனுங்க வெளில இருக்கானுங்க. நான் பெயிலபிள் கேஸ்ல போட்டு உள்ள தள்ளி இருக்கணும். இவனுங்க எல்லாமே பெயிலபிள் கேஸ்ல போட்டு வெளில இருக்கானுங்க. அவரை பாத்தியா இது சவுக்கு சங்கர மலத்தை கொட்டணும்னு சொல்லிட்டு மிரட்டி இந்த சேகர் பாபோட வீடியோ ரிலீஸ் ஆடியோ வந்து இப்போ புதுசா ஒருத்தன் ஆடியோ வெளில கொண்டு வந்து சேகர் பாபுல விடுறான். டேய் என்ன நீ அவனை ஆட்சி பண்ற? காணுமாம்ல, அவர் அவன் காணுமாம்ல, ஆளே காணோம்பா. அவனை ஆளே காணோம். 2 தூக்கிட்டானுங்க. வாரமா காணுமா. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சோ புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட வந்து நம்ம படத்துல மாட்டுவானுங்க. என்ன இங்க பாரு, அவனுங்க ஆட்சி பண்ண சார் ரவுடிசம் பண்ணு இருக்கானுங்க. தம்பி, நான் இப்பயும் சொல்லிட்டேன், டிஎம்கே விஷயம் ஒரு வாட்டி நல்லா தெரிஞ்சுக்கோ. தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து எத்தனை பேருக்கு எட்டுதோ இல்ல, நீ உங்களுக்கு என்னன்னா எனக்கு மண்டையில என்ன இருக்குன்னு தெரியல. நான் திருப்பி சொல்றேன், அரசியல் பேசு, அரசியல் ரீதியா நீ வந்து பேசு, கருத்தா பேசு, நம்ம கருத்தா டீல் பண்ணுவோம். இங்க தனிநபர் தாக்குதெல்லாம் பண்ண ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல வேற மாதிரி ஆயிடும் சொல்றேன் நான். டெய்லி இறங்கி ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சேன்னா நாரி போயிடும் டிஎம்கே. நாளைக்கு ரோட்ல கூட நடக்க முடியாது. உங்களை பார்த்தா எல்லாம் காரி துப்புவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஆயிடும். ஒருத்தன் மேலேயும் அவ்வளவு ஊழல் இருக்கு, அவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு அரசியல் மீட்டிங் நடத்துறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட காசு வாங்குற நீ? இன்னும் வரையும் இங்க பாரு, இன்னும் வரையும் ப்ரோ எனக்கெல்லாம் மனசாரல ப்ரோ. கல்லாசாரம் காசுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன 2 பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. என்னடா நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? என்னடா போலீஸ் இது செக்ஷன் இது என்னதான் இது பண்ணீங்க? அது எப்படி அவன் வந்து அவனை ப்ரொடெக்ஷன் பண்ணாம நீ விட்ட? அவன் பதில் சொல்லிருச்சு. நடக்கும் ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகளை பூதாகரமா ஆக்குகிறது அப்படின்னு சட்டசபை சில பூதாகரமா? ஏன் டிஎம்கே யாராவது செத்துட்டா அப்ப நியூஸ் போட தேவையில்லையா? சீஃப் மினிஸ்டர் அசம்பிளில சொன்னாருங்க, நடக்கும் ஒரு சிறு தவறுகளும் இப்படி பண்றாங்க. அதோட அவர் கொண்டு வந்தாரு. என்ன எதை கம்பேர் பண்ணாப்ல? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன இருந்திய அப்படின்னு கேக்குறாப்புல. அதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு டிஜிபி தலைமையில வந்ததும் அந்த டிஜிபிக்கு யாரு பதவி உயர்வு வழங்கினது? யாரு? எடப்பாடியா இல்ல டிஎம்கே தலைவர் இது ஸ்டாலினா?
நீ என்ன பண்றியோ நீ உன் பேச்சு கூட நீ உண்மையா இருக்க மாட்டேங்கிறடா. அட்லீஸ்ட் உன் பேச்சுக்காவது நீ உண்மையா இருக்கணும்ல. சரி, நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு வந்து இது எடப்பாடி தான் காரணம்ப்பா, அதுக்காக நாங்க வந்து இந்த இந்த இது ஆக்ஷன் எடுத்திருக்கோம்பா. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்க மேக்சிமம்? நீ அங்க இருக்கும் போது நீ வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சொன்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணது கோர்ட்டு கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் வரையும் அது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. யாருப்பா அந்த சாரு? யார் அந்த சாரு? என்ன கோல்மால் பண்ணி என்ன நீ ஃப்ராட் தனம் பண்ணி நீ ப்ரூவ் பண்ண பாக்குறானுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா இவனுங்க. இப்ப பார்த்தா இவனுங்களை பார்த்தா எரிச்சலும் வருது, அருவருப்பா வருது இவங்களெல்லாம் பார்க்க. ஒரு நாளைக்கு இவனுங்க பண்ற பாலிடிக்ஸ் இல்ல, ஒரு நாள் இவங்க பண்ற பாலிடிக்ஸ் வந்து அந்த அம்மா வந்துரும், சர்மிளா வந்துரும். மணிப்புரை போய் பார், ஊபியை போய் பார், பீகாரை போய் பார், தமிழ்நாட்டை பார். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீ பண்ண ரீல்ஸ் பார். கன்றாவி கருமத்தை நீ ஒரு பாட்டை பாடி வச்சு அதே பார். ஃபர்ஸ்ட் அத பார். அது சகிக்க முடியல என்னால. அந்த கருமத்தை பாரு, அதுக்கப்புறம் நாங்க வேணா எங்கெங்கயோ போய் பாக்குறோம். முதல்ல அத பார்த்து தொலைக்க சொல்லுங்க. அத என்ன கருமத்தை பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ? அதெல்லாம் உண்மையே இல்ல ப்ரோ. அதெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு, எனக்கு தெரிஞ்சு ஷி இஸ் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன் ப்ரோ. யார் மெச்சூரிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த ஏஜ்ல நான்லாம் பார்த்தது யாரு தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராம்ல காமெடி பண்ணிட்டு சுத்தவனுங்க பாருங்க, இந்த டாக்டர் திவாகர், இந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க இவனுங்கலாம். அவனுங்க தான் அந்த மாதிரி அந்த ஏஜை தாண்டி இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு போங்க. என்ன பாட்டு பாடி ஐயோ ஏன்டா நீங்க ஜோக்கர்ஸா இறக்கி விட்டு அடி. அது அவனுக்கு தெளிவா இருக்கானுங்க ப்ரோ. அதான் ப்ரோ ஜோக்கர்ஸ் அடி இறக்கி விட்டு நம்ம அடிச்சாலும் அவனுங்களுக்கு கண்டுக்கு போறதுல அவனுக்கு தெரிய போறது இல்ல. ஆனா டிஎம்கே கூட உண்மையிலே டைம் பாஸ் ஆறது ஒரு தனி இதுங்க. அம்புட்டு பேர் உட்கார்ந்துகிட்டு கும்பலா உட்கார்ந்துகிட்டு 10 லேப்டாப் முன்னாடி டிஎம்கே சம்பந்தமா வந்து யாரு அதிகபட்சம் பேசியிருக்கா இது வரைக்கும்? இது தாவேகா வந்து உட்காரும் போது டிஎம்கே சார்பா யார் பேசியிருக்கா? நீ வந்து விடுதலை சிறுத்தை தெரிவா, வன்னியரசு வருவ, மத்தவர் வருவானு பயம். இப்ப டிஎம்கே வந்து தாவேகா ஒரு அடி அடிச்சாலும் அவங்களுக்கு டைரக்டா அடி, டைரக்ட் அடி. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இது விசிகா இறக்கி விடுறது, மத்தபடி இந்த முஸ்லீம் லீக்குங்கிற இது தனியரசு ரெண்டு பேருமே வருவாங்க. டிஎம்கே பாலிடிக்ஸ் பூரா ஜோக்கர்ஸ் எல்லாம். செந்தில்வேலன் ஆன்லைன்ல பசங்க வச்சு கேள்வி. செந்தில்வேலன்லாம் தயவு செஞ்சு ஆர்டிபி நான் தெளிவா சொல்லிட்டேன். பேரை சொல்லாதீங்க, அண்டா சொல்லுங்க. அண்டா. சரி சரி சரி, ஓகே ஓகே. அந்த அண்டான்னு கூப்பிடுங்க தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க அசிங்க பத்துறீங்க பேரை சொல்லி, அண்டான்னு சொல்லுங்க. அவனே கேட்டு வாங்கிக்கிறான், அது சொல்லுங்க. இல்ல அவனை கேள்வி கேட்டு கேட்டு பசங்க இப்பெல்லாம் கொஞ்ச நாளா பாக்குறேன், அம்புட்டு பேரையும் உட்காந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அவங்களால முடியல, அவங்களுக்கே தெரியுது. இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நமக்கு பதில் சொல்ல முடியல. ரொம்ப இவங்க வாங்குற அடி எங்க போய் கதறதுன்னு தெரியாம ஸ்டேஜ்ல கதறிட்டு இருக்கானுங்க. இங்க ட்விட்டர்ல வாங்குற அடி எல்லாம் வெறுப்பாய் பதில் சொல்லாம அங்க போய் கதறிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. ஐயோ என்ன சொல்லிட்டாங்களே. நாங்கெல்லாம் இல்ல அவனாவது திமுக பண்றான், புது சட்டம் இறங்குறான் பாருங்க, சுத்தமான ததி நாய். போறது எல்லாமே ஃபேக் நியூஸ். அது உண்மை போட்டாலும் அதுக்கு இல்ல he is not enough to talk, ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? he is not enough. அவனுக்கு வந்து அவன் பேசுறது நம்மளுக்கு வந்து வேஸ்ட். இல்ல பூமர், இப்ப நீ சொல்லு, நியாயமா சொல்லு. நீ பூமர், நீயே கொஞ்சம் நியாயமா சொல்லு. இந்த ப்ளூ சட்டை, இந்த டாக்டர் சர்மிளா, முழுசா இவங்களெல்லாம் நீ வந்து நல்லா பொலிட்டிஷியனா நினைக்கிறியா? இவங்களெல்லாம் ஒருத்தவங்க கூட தான் கொள்ளையடிக்கிறேன்னா நான் எல்லாரும் பேசுங்க, எல்லா கட்சியும் தான் கொள்ளையடிக்கிறோம். எந்த கட்சி சொல்லுங்க, பேசுவோம். நீங்க என்ன நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம். ப்ரோ எல்லா கட்சியும் தான் கொள்ளையடிக்கிறானுவோ, அந்த ஒரு கட்சி மட்டும் நம்ம வந்து டார்கெட் அடிச்சு போக கூடாது. யாரு பேசுறது தெரியலையே. அன்புச்செல்வன் பேசுறேன், டிவிக்கு அன்புச்செல்வன் ஐபிஎஸ். சொல்லுங்க ப்ரோ, நீங்க லிஸ்ட் போடுங்க ப்ரோ, டாப் டவுன் போட்டு சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஒரு கனெக்டிங் காட்டுது. ஓகே ஓகே. இல்ல
அவர் கனெக்ட் ஆயிட்டோன்னு சொல்லுங்க. ஆனா அவர் இல்ல பேசட்டும். மாஸ்டர் bro. இல்ல எனக்கு இப்ப லாஸ்டா ஒரு ஒரு 3-4 மாசமா என்ன அந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் நம்ம விஜய் நான் செட் பண்ணது எனக்கு அந்த டிஎம்கே உடைய மன குமுறல நான் என் கண்ணால பார்த்து உண்மையிலே சொல்றேங்க. நான் அந்த 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 இந்த ஒரு படத்துல எஸ்ஜே சூர்யா சைக்கோ மாதிரி சிரிப்பான் தெரியுமா? ஐயோ இவங்க வீக்கெண்ட் ஆனா கதறணுமே, இவங்க கதறாம இருக்காங்களே, அவங்க கதறல கேட்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துருங்க எனக்குலாம். அந்த அறிக்கை இன்னைக்கு வராதா? இன்னைக்கு வந்தவங்க ஒரு 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 கதறுவாங்க டிஎம்கே. அதாவது இல்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அவங்களுக்கு நரேட்டிவே செட் பண்ண முடியல. அவங்களை வந்து இன்னைக்குமே இவ்வளவுனா பாருங்களேன். வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி அறிக்கையை ஸ்டாப் பண்ணணும்னா அறிக்கையை ஸ்டாப் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஒவ்வொரு அறிக்கையும் நம்ம எக்ஸாக்ட்லி. படிச்சுட்டு நம்ம வந்து அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவும் மக்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் இது அண்ணா வரைக்கும் கரெக்டா முன்னாடி வந்து பாயிண்ட் போட்டிருக்காருங்க. விஜய் இல்ல அண்ணா கரெக்டா பாயிண்டா கேள்வி இப்ப மத்த கேட்கிறாரு. அதெல்லாம் அரசியல்வாதிகளோ மத்தவங்களோ வந்து ஒரு சமூக ஆர்வலரோ ஏதோ வந்து ஒரு பாயிண்டா பேசினாருன்னு வச்சுக்கோங்க மக்களுக்காகவே இருந்து, அது வந்து மக்களுக்கே போய் சேராது. அதை வந்து யாரும் இப்ப வந்து ஒரு நியூஸ் சேனல்ல கூட போட மாட்டாங்க, அவங்களே சோசியல் மீடியால போட்டாலும் வந்து மக்களுக்கு போய் சேராம இருந்துச்சு. பட் இப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆளு அந்த மாதிரி மக்களை சார்ந்து மக்களோட நலனுக்காக வந்து ஒரு விஷயத்த அறிக்கையா விட போகுது, மக்களுக்கு போய் சேர்ந்துருது, ரீச் ஆயிருது. சோ அதுதான் அவங்களோட மிகப்பெரிய வந்து பலவீனமே. இவன் ஆகாணம் எல்லாம் எதெல்லாம் தடுத்து வச்சுட்டு மக்களை வந்து எப்படி பயம்னா என்ன, பிஜேபி தான் பயங்கிற காமிச்சிருந்தோங்க. ஊழல்ங்கிறது எக்ஸாக்ட்லி. பயம், ஊழல்ங்கிறது ஒரு பயம், விலைவாசிங்கிறது ஒரு பயம், ஒவ்வொரு நாள் தேவை, அதாவது சமூக கட்டமைப்பு, அடுத்து சமூக பாதுகாப்பு, இது எல்லாமே ஒரு பயம்தான். சமூக பாதுகாப்பு இங்க இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்ல. நார்மலா ஒரு நாயால கூட மனுஷனுக்கு வந்து தொந்தரவு வருது, அதை கூட வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து கேவலமான ஒரு ஆட்சி நடந்துக்கு இருக்கே. இது வந்து மக்களுக்கு போய் சேருது. இதெல்லாம் நடந்துக்கிருச்சு இவ்வளோனா, அது வந்து மக்களுக்கு போய் சேரல. எங்க நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போய்க்கிருந்தோம். பட் இப்ப ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு வந்து ஆஹா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு மக்களுக்கு போய் சேருது, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பயம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு டோட்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கதே. என்னன்னா டேய் நாங்க பிஜேபியை பத்தி மட்டும் தானே பேசுவோம், பேசினால ஜெயிக்கலாம் நினைச்சிருந்தோம். நீங்க என்னடா அன்றா மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசினா எங்களுக்கு எதிரால போகும். எங்களை அதான் மக்கள் சர்க்கார் கேள்வி கேட்பாங்க. இல்ல சர்க்கார்ல சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டோம்னா வறுமை ஒழிஞ்சிரும் அப்படின்னா, அப்பனா வந்து அது எப்படி வந்து இல்ல அடுத்தனா வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு நோட்டுக்கு ஸ்டேஜ்ல வந்து உட்காந்து காசு நிப்பான் திருமாவளவன் 200 ரூபாய்க்கு. இந்த திருமாவளவன் இன்னைக்கு பேசின ஸ்டேஜ்ல அந்த வீடியோ கிளிப்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வைத்திருச்சலா தெரியுமா? எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க தெரியுமா? இந்த பிஜேபி சுத்தி தான் எலெக்ஷன் நடக்கணுன்றதுக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா இல்லாட்டி அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவரான்னு தெரியல. ஐ மீன் சாரி, இது அந்த ஆப்போசிஷன் அலையன்ஸோடைய ஹெட்டான்றது தெரியல. அவருடைய தெரிஞ்சு என்ன பண்ண இந்த போறீங்க? பாடி நான் இல்ல கேக்குறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல திருமாவளவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எப்படி டிஎம்கேக்கு வணக்கம் ஐயா, நான் காலைல பிரசம் சொல்ல போறேங்க. வேற என்ன உங்களுக்கு வேலை? இல்ல அது காலைல சொல்றேன். ஏஞ்சி பிரஸ பாக்குறது, உள்ளேன் ஐயா நான் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கிறேன். உனக்கு அங்க வந்து அண்ணாமலை இருந்தா என்ன, அமித்ஷா இருந்தா என்ன, இல்ல வேற யார் இருந்தா உங்களுக்கு என்ன? ப்ரோ அதான் ஏன் அடிமையா போயாச்சு. இந்த அடிமைத்தனத்துக்கு அளவில்லா மீறி நீங்களும் அங்க வந்து நான் வந்து உள்ளேன் ஐயான்ட்டு ப்ரூவ் ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டே வந்து இருக்கீங்க டெய்லியும். எங்க அவங்க அந்த பிஜேபி சுத்தி தான் நரேட்டிவ் செட் பண்றாங்க bro. திருமாவளவனாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் வீட்டை பத்தி என்னைக்குமே பார்க்க மாட்டார். அடுத்த வீட்டு கதை தான். அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜுக்கு இது பாரு, அவங்க வீட்டுல பாரு வண்டி வாங்கி வச்சிருக்காங்க, ஏசி ஓடுது பாரு, இந்த குறை சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த வீட்டை பார்த்தே போதா, அந்த மாதிரி கேரக்டர் தான் அவரு. தான் வீட்டுல அரிசாமா பருப்பு இல்ல, கரண்ட் இல்ல, ஒடுக்குது, அதை ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்க மாட்டாங்க. அடுத்த வீட்டுல ஏசி நல்லா ஓடுது பாரு அப்படின்ற கேரக்டரா தான் அவர் மாறிட்டு மாறிட்டாரு. வந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இல்ல மக்களுக்கு தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி இந்த மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ் செட் மைனாரிட்டிக்கு பண்ணுது. எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா அவன் தமிழ்நாட்டுல கடைசி எப்ப ஜெயிச்சான்? ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறத வச்சுட்டு இவங்க அந்த இந்த டிஎம்கேக்கு மொத்தமா பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றதுல தான் எல்லாரும் மும்முரமா இருக்காங்க. ஒரு நிமிஷம் அமித்ஷாவே ஜெயிச்சிருவாங்க போறாங்க. இல்ல டீலிங்கே அதாங்க. இன்னும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி வெளில இருக்காரு? ஏன் வந்து இவரு போயிட்டு வந்து துரைமுருகன் போயிட்டு வந்தாரு? இப்ப கே நேரு போக போறாரு. போயிட்டாரான்னு நினைக்கிறேன். போலையான்னு தெரியல. அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. இதெல்லாம் டீலிங்க. அவங்கள வளர்த்து விடுறதுக்கு தான் இப்ப டிஎம்கே இருக்காங்க. எப்படியாவது வந்து இவங்க தான் எதிர்க்கட்சின்னு ப்ரூவ் பண்ணி வளர்த்து விடுறதுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல.
நீங்க 2 பேரும் ஒண்ணு நாங்க இங்க பேசிட்டோம்டா. இங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அதனாலதான் நீ அவங்களுக்கு பேசுறதே வேஸ்ட். அதனாலதான் அவங்களுக்கு குறையுது. என்னடா இல்ல இவன் எங்கிட்டு போனாலும் பிஜேபியோட நம்மளை கோர்த்துடுறானே, நம்மளை விடவே மாட்டேன்றாங்க. டே நாங்க அவங்கள வச்சுதான்டா பாலிடிக்ஸே பண்ணணும். நீ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன்னா இப்படி கல்ல உளருவ கல்ல ப்ரோ உளருவ. என்ன கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சானுங்க ப்ரோ. என்ன ஆச்சு இப்ப செந்தில் பாலாஜி மேல ஆக்ஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு 3 நாள் ரைடு? இப்போ நேரு வீட்டுல 2 நாள் ரைடு. துரைமுருகன் செந்தில் செந்தில் பாலாஜி பாலாஜி தம்பி ஆக்சுவலா வந்து எவ்வளவு நாள் அது ஒண்ணு கழிச்சு தம்பி வந்துட்டாரு. இன்னொன்னு வந்து நம்ம டிஎம்கே அவங்க வந்து இது போட்டிருக்காங்க, கோர்ட்ல இது போட்டிருக்காங்க ஸ்டே வாங்குறதுக்கு, இது பண்றதுக்கு. அது ஆக்சுவலா கோர்ட்ல ஸ்டே. இப்போ நான் உனக்கு கேக்குறேன், இப்போ அலெக்ஸ் கேக்குறேன். அலெக்ஸ் இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்து ரைடு வரேன் அலெக்ஸ், ஓகேவா? நான் என்ன உங்ககிட்ட அலெக்ஸ் நாளைக்கு நான் வரேன் உன் வீட்டுக்கு ரைடு, டாக்குமெண்ட்லாம் ஒளிச்சு வச்சிரு, காசை ஒளிச்சு வச்சிரு, எல்லாம் பக்கா பண்ணிட்டு இப்படி நான் வர உடனே குரோம் கிளியர் பண்ணிட்டு இப்படியாடா வரணும்? இல்ல உண்மையிலே நல்ல விஷயம் தான். தூங்கிட்டு இருக்கும்போது வந்தா சார் நான் பாட்டுக்கு இல்ல கோர்ட்ல போய் ஸ்டே என்னன்னு கேக்குறாங்க பாரு. முதல்ல இல்ல